அண்மை செய்தி திருப்பூர் அவிநாசியில் இளம்பெண் ரித்தன்யா திருமணமான சில நாட்களில் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தொடர்பாக இந்த சம்பவம் தொடர்பாக வரதட்சணை வீடியோவானது வெளியாக இருக்கிறது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், செய்தி குறித்த முழு விவரம். வணக்கம் ராஜலட்சுமி. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் நடந்த தற்கொலை சம்பவமானது தமிழ்நாடு முழுக்க பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கைகாட்டிப்புதூர் பகுதியைச் சேர்ந்த அண்ணாதுரை மகள் ரித்தன்யா கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தற்கொலை செய்து கொண்டார். அவர் தற்கொலைக்கு முன்னதாக தனது மாமியார் ஈஸ்வரமூர்த்தியும் அவரது மனைவி சித்ராதேவி மற்றும் தனது கணவனாகிய கவின்குமார் ஆகியோர் தன்னை கொடுமை செய்ததாகவும் வாட்ஸ்அப்பில் ஆடியோவை அனுப்பிவிட்டு 78 நாட்களில் காரில் தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பான ஆடியோ வெளியாகி தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் மாமியார் சித்ராதேவி ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் மாமியார் சித்ராதேவியை போலீசார் கைது செய்யவில்லை என கூறி இன்று ரிதன்யா தரப்பில் பெட்டிஷன் கூட தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ரிதன்யாவிற்கு கொடுத்த வரதட்சணை தொடர்பான வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் இன்று வெளியாகியிருக்கின்றன. கோடீஸ்வர வீட்டு கல்யாணம் என்றால் சொல்லவா வேண்டும் என்பது போல ஏராளமான சீர்வகைகள் அவர்கள் செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 300 பவுன் நகைகள், 2.5 கோடி மதிப்பிலான திருமண செலவு, 500 பவுன் செய்ததாக கிட்டத்தட்ட 300 பவுனுக்கு மேலான நகைகள், வால்வோ கார் என்று ஒரு பிரம்மாண்டமான திருமண காட்சிகளை நாம் இந்த வீடியோக்களிலும் போட்டோக்களிலும் பார்க்க முடிகிறது. அதில் அவரது உறவினர்கள் நகைகளை எடுத்து வருவதும் அவர் அந்த பெண்ணுக்கு அணிவிப்பதுமான காட்சிகள் நாம் காண முடிகிறது. இதற்காகவே தனியாக ஒரு விழா நடத்தி அந்த விழாவில் அந்த ரிதன்யாவிற்கு இந்த நகைகள் அணிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பிரம்மாண்டமாக பெரும் பொருட்செலவில் திருமணம் செய்துவிட்டு தற்போது அந்த பெண் இறந்துவிட்டது பொதுமக்கள் மத்தியில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.